வக்பு வாரிய திருத்த சட்டம், உத்தரகாண்டிலே கொண்டு வந்துள்ள பொது சிவில் சட்டம், இந்த இரு மக்கள் விரோத சட்டங்களை கண்டித்து அதை திரும்ப பெற வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சி சார்பிலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சிறப்பு மிகுந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் தோழர் சலீம் கான் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாங்காடு நகர தலைவர் ஜாகிர் ஹுசேன் அவர்களே, மாங்காடு நகர செயலாளர் தோழர் முபாரக் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் பட்டூர் ஏ.கே. அகமது ஹுசேன் அவர்களே, இந்த நிகழ்விலே கண்டன உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர்கள் அமீத் கான் அவர்களே, ஜாகிர் ஹுசேன் அவர்களே, முன்னா அவர்களே, அப்துல் ரவுப் அவர்களே, ஜாகிர் ஹுசேன் அவர்களே, தமீம் அன்சாரி அவர்களே, முஜிபுர் ரஹ்மான் அவர்களே, ஆசிக் ஹமீத் அவர்களே, குர்ஷித் அகமது அவர்களே, பல்லாவரம் நைனார் அவர்களே, பொம்மல் ரஹமத்துல்லா அவர்களே, அடித்தளம் அபிபுல்லா அவர்களே, நன்றியுரையாற்றக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் முகமது ரஃபீக் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே ஒரு சிறப்பான உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரும் தாம்பரம் மாமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய கள போராளி தோழர் தாம்பரம் யாக்கூப் அவர்களே, எனக்கு பின்னால் இங்கே உரையாற்றக்கூடிய தென்காசி மைதீன் சேத்கான் அவர்களே, மாநில அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் எம்ஐ பழனி பாரூக் அவர்களே, இந்த நிகழ்விலே என்னோடு பங்கெடுத்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் மேனகாதேவி கோமகன் அவர்களே, தொகுதி செயலாளர் தோழர் பத்ரி கென்னடி அவர்களே, தோழர்கள் ஜெயபால் அவர்களே, சத்தியமூர்த்தி அவர்களே, ரவீந்திரன் அவர்களே, சிலம்பரசன் அவர்களே, ராஜேஷ் அவர்களே, பட்டூர் அப்துல் கபூர் அவர்களே, படப்பை தியாகு அவர்களே, சுரேஷ் அவர்களே, பிரசாந்த் அவர்களே, சுகுமார் அவர்களே, ராஜேஷ் அவர்களே, காசிநாதன் அவர்களே, யுவராஜ் அவர்களே, எஸ்ஆர் தேவராஜ் அவர்களே, சத்தியமூர்த்தி அவர்களே, பாண்டியன் அவர்களே, சிலம்பரசன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த உறவுகளே, இந்த பொதுக்கூட்டத்தில் என்ன பேசுகின்றோம், எதற்காக இந்த பொதுக்கூட்டம் என்பதை சாலைகளிலே நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களே, நாங்கள் என்ன பேசுகிறோம் என்பதை குறிப்பெடுத்து மேலே அனுப்புவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற காவல்துறை நண்பர்களே, இந்த நிகழ்வுக்கு பாதுகாப்பு அளித்த காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் இந்த இரவு நேரத்திலே விடுதலை சிறுத்தைகளின் சார்பினுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உலக தாய்மொழி நாள். அன்னை தமிழை காப்போம், அனைத்து மொழிகளையும் மதிப்போம். இது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னது. அதே போல புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்ன சொன்னார் என்றால், இன்னலை ஏற்றிட மாட்டோம், கொள்ளும் இந்திய நாட்டில் இந்தி பொதுமொழி என்றால் கண்ணம் கிழிந்திட நேரும், கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் என்று சொன்னார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இன்றைக்கு பாஜக, RSS, சங் பரிவார கும்பல் இன்றைக்கு அன்னை தமிழை அழித்தொழித்துவிட்டு உலகம் முழுக்க கொண்டு வர முடியாது, இந்தியா முழுக்க இந்தி தான் பொதுமொழி என்பதை திணிப்பதற்காக இன்றைக்கு பல்வேறு வழிகளிலே செயல் திட்டங்களை வகுக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். அவர் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். இந்தி தான் முதுகெலும்பு, இந்தியாவுடைய முதுகெலும்பு இந்தி தான்.
ஆகவே இந்தி தான் பொதுமொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சாலையிலே பொதுமக்களாக நின்று கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகளே, சொந்தங்களே, இந்தியாவில் மொத்தம் 22 அலுவல் மொழிகள் இருக்கின்றன. 1956 நவம்பர் 1 மொழிவழி மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்தந்த மாநிலங்களுக்கான மாநில உரிமைகள், மாநில மொழிகள் வளர்ச்சி, அதற்கான உரிமைகளை வரையறுத்து அந்தந்த மொழிகளுக்கான உரிமைகளை வழங்குகிறார்கள். அப்படி வழங்கிய பிறகு இந்தியா முழுக்க இருக்கின்ற மொழிகளை வரிசைப்படுத்தி அந்த மொழிகளில் 22 மொழிகளை முதன்மைப்படுத்தி இந்த 22 மொழிகளும் இந்தியாவினுடைய அலுவல் மொழிகள். பொதுமொழி அல்ல, இந்தி பொதுமொழி அல்ல, தமிழ் பொதுமொழி அல்ல, உருது பொதுமொழி அல்ல, எல்லாமே அவரவர்களுக்கான மாநிலங்களுக்கான அந்தந்த மக்களுக்கான பொது அலுவல் மொழி. இந்த அலுவல் மொழியை பாதுகாக்க வேண்டும். இதுதான் அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கு வழங்கியிருக்கின்ற உரிமை. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா, RSS, சங்பரிவார அமைப்புகள் தேசிய கல்விக் கொள்கை என்கின்ற பெயரிலே இந்தியாவில், அது குறிப்பாக தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையாக கடந்த 75 ஆண்டுகளாக திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி புரிந்த காலத்தில் 75 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கும் இருமொழி கொள்கைதான் இருக்கின்றது. ஒரு மொழி, தாய்மொழி நம்முடைய தமிழ், இணைப்பு மொழி ஆங்கிலம். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருப்பது இணைப்பு மொழி. நீங்கள் யாராவது பேச வேண்டும், ஒரு கனெக்ஷன் செய்ய வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்தை இணைப்பு மொழியாக அன்றைக்கு அரசு முடிவெடுத்து அதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார்கள். ஆனால் 1937 அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு, அன்றைக்கு இருந்த காங்கிரசார் வெளிப்படையாக அன்றைக்கு ராஜாஜி அவர்கள் இங்கே இருக்கும் பொழுது இந்தியை திணிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அன்றைக்கு தந்தை பெரியார் அவர்கள் இந்திக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். மொழிப்போர் போராளிகள் நடராசன், தாளமுத்து போன்றவர்கள் அந்த களத்திலே நின்று வீரச்சாவடைந்தார்கள். தமிழ்நாட்டிலே மட்டும் 1000க்கு மேற்பட்டோர் அன்னை தமிழை பாதுகாப்பதற்கு வீரச்சாவடைந்தார்கள். இந்த வரலாறெல்லாம் இருக்கின்ற பாஜக தற்குறி கும்பலுக்கு தெரியாது. ஏனென்றால் அன்னை தமிழை பாதுகாப்பதற்கு செத்து மடிவோமே தவிர ஒருபோதும் இந்த இந்திய தேசியத்திற்கு, இந்தியத்திற்கு அடிமைய மாட்டோம் என்பதற்கான முன்னோடிகள் தான் அந்த போராளிகள். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்னவாக இருக்கின்றது? அண்ணாமலை போன்றவர்கள், தமிழிசை போன்றவர்கள் இந்திக்காரர்களுக்கு, வடநாட்டானுக்கு சேவகம் செய்கிறார்கள். எப்படி பிரிட்டிஷாருக்கு அடிமையாக இருந்து பலர் சேவகம் செய்தார்களோ அதே போலதான் இன்றைக்கு வடநாட்டுக்கு சேவகம் செய்கிற ஒரு கும்பலாக, சுயநல கும்பலாக இன்றைக்கு பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறது. இந்தி பொதுமொழி அல்ல, பல்வேறு மாநிலங்களில் அவர்கள் வைக்கிறார்கள். மோடிக்கு இந்தி தாய்மொழி அல்ல. இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடிக்கு இந்தி தாய்மொழி அல்ல. அதோட அமித்ஷாவுக்கு இந்தி தாய்மொழி அல்ல, அவர்களுக்கு தாய்மொழி குஜராத்தி. ஆனால் அவருடைய தாய்மொழியை மறந்துவிட்டு இந்தியை அவர்களை திணிப்பதற்கு என்ன காரணம்? தோழர்களே, இந்த நாட்டை நீண்ட காலமாக சாவர்கர் போன்றவர்கள் இந்து ராஷ்டிரம் படைப்பதற்கான முயற்சியை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற சாவர்கர்கள், அவர் இந்த நாட்டை இந்து தேசமாக மாற்ற வேண்டும் என்று தொடர்ச்சியாக ஒரு முயற்சி செய்தார்கள். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இதை ஒரு மதச்சார்பற்ற நாடாக மாற்ற வேண்டும், இந்த நாட்டிலே இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும், சமணர்கள், பௌத்தர்கள் என எல்லோரும் இந்த மண்ணிலே சமத்துவமாக வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இதை மதச்சார்பற்ற ஒரு நாடாக இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக நமக்கு தந்துள்ளார்கள். அப்படிப்பட்ட அந்த மதச்சார்பற்ற நாட்டை மீண்டும் இந்து ராஷ்டிரமாக மாற்றுவதற்கு அவர்கள் பல்வேறு செயற்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை என்கின்ற பெயரில் இன்றைக்கு மும்மொழி கொள்கையை திணிக்க முயற்சி செய்கிறார்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான். இந்தி என்பதற்கான, ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் இந்தியை கட்டாயமாக்கவில்லை என்று சொல்கிறார்கள். இந்தியை எதற்காக கட்டாயமாக்கவில்லை என்று சொன்னார்கள் என்றால், இன்றைக்கு இந்தியா முழுக்க 2 மொழிக்குத்தான் அதிகமான
ஒன்றிய அரசு நிதி வழங்குகின்றது. ஒன்று இந்திக்கு, இரண்டாவது சமஸ்கிருதத்துக்கு. தொடரில் கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு நாடாளுமன்றத்திலே எவ்வளவு சமஸ்கிருதத்துக்கு வழங்கப்பட்ட நிதி என்று நாடாளுமன்றத்திலே கேட்ட பொழுது அந்த நிதி 1000 கோடிக்கு மேல் என்று வெளிப்படையாக சொன்னார்கள். ஆனால் தமிழ் மொழிக்கு எவ்வளவு என்றால் வெறும் 616 கோடி ரூபாய் தான். வெறும் 616 கோடி ரூபாய். 1000 கோடி எங்கே இருக்கின்றது? இந்தியா முழுக்க சமஸ்கிருதம் பேசக்கூடியவர்கள் எவ்வளவு பேர்? மொத்தம் 24,000 பேர் தான். மொத்தமா சமஸ்கிருதம் பேசவங்க மொத்தமா கணக்கெடுத்ததன் அடிப்படையில் 24,000 பேர் தான். அது கூட தப்பு தவறுமான கணக்கு விவரமாக தான் இருக்கும். ஆனால் தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் எவ்வளவு, எத்தனை கோடி பேர்? இன்றைக்கு 9 கோடிக்கு மேற்பட்டவர் இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 8 கோடி, வெளியிலே இருப்பவர்கள் சேர்த்து நாம் சொல்கின்றோம் 10 கோடிக்கு நெருக்கமாக இருப்பார்கள். ஆனால் 10 கோடி மக்கள் தொகை உள்ள தமிழ்நாடு அவருக்கு வழங்கக்கூடிய நிதி வெறும் 600 கோடி தான். ஆனால் 24,000 பேர் பேசக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு அவர்கள் வழங்கிய நிதி, ஒன்றிய அரசு வழங்கிய நிதி 1000க்கு மேற்பட்ட கோடி. இப்பொழுது சொல்லுங்கள், பாரதிய ஜனதா அரசு, மோடி அரசு எப்படி பாகுபாட்டோடு தமிழ்நாட்டை பார்க்கிறது? எதற்காக தமிழ் பேசும்போதெல்லாம் இவங்க பேசுறாங்க. யார்? நம்ம எல்முருகன் பேசுறாரு, அண்ணாமலை பேசுறாரு, எல்லாருமே கட்சிராஜா போன்ற எல்லாம் பேசுறாங்க. உலகம் முழுக்க தமிழை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் என்று அவர்கள் பேசுகிறார்கள். நான் கேட்கின்றேன், பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார அமைப்புகளை சேர்ந்தவர்களுக்கு நான் கேட்கின்றேன், அல்ல அண்ணாமலை போன்றவர்கள் கேட்கின்றேன், உலகம் முழுக்க நீங்கள் தமிழை கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர்கள் என்றால் எந்தெந்த மாநிலங்களில் தமிழ் மொழி தாய்மொழியாக அல்லது கட்டாய பாடமாக எந்தெந்த மாநிலங்களில் நீங்கள் அங்கே நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? பள்ளிகளில் எந்த தமிழுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கிறீர்கள்? அங்கே எங்கே தமிழ் பள்ளிகள் இருக்கின்றன, கல்லூரிகள் இருக்கின்றன என்று சொல்ல முடியுமா என்றால் அதற்கு எதுவுமே இல்லை. ஆனால் மோடியை விஸ்வகுரு என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக அவர்கள் மாற்றுவதற்காக இந்தி மொழியை அவர்கள் தயார்படுத்துகிறார்கள். நம்முடைய அன்னை தமிழை அவர்கள் அழிக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு நாம் இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு, நம்முடைய அடையாளம், நம்முடைய உரிமைகள் பறிபோய் கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பறிபோய் கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டுடைய அடையாளங்கள் பறிபோய் கொண்டிருக்கின்றன. எல்லாமே இந்திய மயமாய் கொண்டிருக்கிறார்கள், இந்தி மயமாய் கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு ஒரு 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் கழித்து என்ன நிலைமை என்று தெரியவில்லை. தமிழ்நாடு அன்னை தமிழை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு எவ்வளவு பேர் வீரச்சாவடைந்தார்கள். அதையெல்லாம் இன்றைக்கு நாம் பறிவு கொடுத்து விடுவோமோ என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு கொதித்தர வேண்டிய தேவை இருக்கின்றது. அன்னை தமிழை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த உலக தாய்மொழி நாளில் மனிதநேய மக்கள் கட்சி தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 2 சட்டங்கள் இன்றைக்கு இந்த சட்டத்தை எதிர்த்து இந்த பொதுக்கூட்டம் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். பல சட்டங்கள், சட்டவிரோத சட்டங்கள் இருக்கின்றன. குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக நாம் போராடி கொண்டோம், NIA சட்டத்துக்கு எதிராக போராடினோம், நீங்க சொல்லிக்கொண்டே போகலாம். முத்தலாக் சட்டத்துக்கு எதிராக போராடினோம், 370 ரத்தை எதிர்த்து போராடினோம். போராட்ட இயக்கமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இன்னொன்று மனிதநேய மக்கள் கட்சி. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த களத்திலே நிற்கும். ஆகவேதான் நம்முடைய தோழர் யாக்கூப் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், இந்த 2 கட்சிகளும் இரட்டை குரல் துப்பாக்கி என்று சொன்னார்கள். 2மே ஒரே மாதிரி வடிவம் கொண்ட இயக்கங்கள். 2மே தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் இருந்து தேர்தல் களத்திலே வந்த இயக்கம். தேர்தல் புறக்கணிப்பு இருந்தோம், இன்னைக்கு தேர்தல் களத்திலே வந்திருக்கிறோம். தேர்தல் களத்தில் வந்தாலும் தேர்தல் புறக்கணிப்பு காலத்தில் எப்படி வீரியமாக போராளிகளாக எப்படி செயல்பட்டோமோ அதே போலதான் இன்று மனிதநேய மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் இந்த களத்திலே நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு அடையாளத்துக்காக நாம் சொல்கிறோம். எங்களுக்கு ஆட்சி இல்லை அல்லது நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராகணும், நாடாளுமன்ற உறுப்பினராகணும் என்பதற்கு முக்கியமல்ல. விடுதலை சிறுத்தைகள் தொடங்கும் பொழுது எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னார்கள், நீங்க இந்த இயக்கத்துக்கு வரணும்னா வாக்கரிசி போட்டுட்டு வாங்கினாரு. அப்படி வந்தாங்க, நாங்க வாக்கரிசி போட்டுட்டு வாங்கினாரு, ஜெயிலுக்கு போறவங்க வாங்கினாரு. அப்படிதான் இந்த இயக்கத்தில் இருக்கிறோம். அதனால பதவி போவதற்காக வரவில்லை. இந்த மண்ணிலே ஒரு சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த களத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு
இந்த வக்பு வாரிய திருத்த சட்டம் என்ன சொல்லுகின்றது? இந்த உத்தரகாண்டிலே இருக்கின்ற இந்த பொது சிவில் சட்டம் என்ன சொல்லுகின்றது? எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை. ஏன்னா ஏன் பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார் அமைப்புகள் இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள்? இந்த பொது சிவில் சட்டம் இன்றைக்கு அவர்கள் நாடாளுமன்றத்திலே கொண்டு வருவதற்கு முன்பாக 2022 உத்தரகாண்ட் மாநிலத்திலே இதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். 2022 இதை மசோதாவை கொண்டு வர்றாங்க. 2025 ஜனவரியில் அதை நடைமுறைப்படுத்திட்டாங்க. ஏன் உத்தரகாண்டில் அதை ஒரு பரிச்சாத்தமாக ஒரு பரிசோதனையாக செய்திருக்கிறார்கள் என்றால், உத்தரகாண்ட் மாநிலத்திலே பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் ஒரு 6% பேர் தான் இருக்கிறார்கள். அப்படியானால் எதிர்ப்பு பெரிதாக இருக்காது. ஆகவே இதை நாம் நடைமுறைப்படுத்தலாம் என்று அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். இதில் கூடுதலாக அங்க இருக்கின்ற பழங்குடி மக்கள் கூடுதலாக இருக்கிறார்கள். பழங்குடி மக்கள் இந்துக்கள் தான். அந்த பழங்குடி மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்பதற்காக பொது சிவில் சட்டத்தில் இந்த பழங்குடி மக்கள் தவிர பொது சிவில் சட்டம் மற்றவர்களுக்கு பொருந்தும் என்று அந்த சட்டத்தை திருத்துகிறார்கள். பொது சிவில் சட்டம்னா பொதுவாக தானே இருக்கணும். ஆனால் பழங்குடி மக்கள் அதில் தேவையில்லை என்று அவர்களை தள்ளி, ஏன்னா அவங்க எதிர்ப்பாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா நீங்க அந்த ஆட்சியை நீங்க நடத்த முடியாது. பழங்குடி மக்களுடைய எதிர்ப்பை சமாளிப்பதற்காக பழங்குடி மக்கள் நீங்களாக மற்றவர்களுக்கு பொது சிவில் சட்டம் என்று அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வெளிப்படையாக அறிவிக்கிறார்கள், இந்த பொது சிவில் சட்டம் நடைமுறைக்கு வருகிறது என்று. இவரை தொடர்ந்து குஜராத்திலே இந்த மாதமே, இந்த கடந்த மாதம் வெளிப்படையாக அந்த பூபேந்திர பட்டேல், அந்த நாட்டுடைய குஜராத்தினுடைய முதலமைச்சர், குஜராத்திலும் நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வர போகிறோம், அதற்காக ரஞ்சனா கோகோய் என்கிற முன்னாள் நீதிபதி தலைமையிலே ஒரு கமிட்டி போடுகிறோம், அந்த கமிட்டியின் அடிப்படையில் இது செயல்படும் என்று அவரும் இதை போட்டு விட்டார்கள். தோழர்களே, இந்தியா முழுக்க பொது சிவில் சட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. ஆனால் அதற்கு முன்பாக உத்தரகாண்டிலும் குஜராத்திலும் இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கின்றோம். நாடாளுமன்றத்திலும் எங்களுடைய தலைவர்கள் இந்த சட்டத்துக்கு எதிராக குரல் எழுப்பினார்கள். மக்கள் மன்றத்திலும் இதற்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் போராடுவோம். எல்லா அமைப்புகளோடும் சேர்ந்து இந்த களத்தில் நின்று போராடுவோம். அதே போல இன்றைக்கு இந்த வக்பு வாரிய திருத்த சட்டம், இந்த வக்பு வாரிய திருத்த சட்டம் ரொம்ப முக்கியமானது. வக்பு வாரியத்தின் சொத்துக்கள் யாருடைய சொத்துக்கள், அது ரொம்ப முக்கியமானது. இந்த வக்பு வாரியத்துக்கு சொத்துக்கள் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, முன்னாடியெல்லாம் நவாபுகள்லாம் நிறைய சொத்துக்களை கொடுத்தாங்க. இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள், நிலக்கலார்கள், செல்வந்தர்கள், தொழிலதிபர்கள் அந்த வக்பு வாரியத்துக்கு சொத்துக்களை தானமாக கொடுப்பார்கள். அதுதான் அந்த வக்பு வாரிய சொத்துக்கள் இன்றைக்கு வர இருக்கின்றன. இந்த சொத்துக்களை நிர்வாகம் செய்வதற்கு வக்பு வாரியத்தினுடைய கணக்கராக அல்லது அக்கௌண்டண்டாக ஒருவரை, இஸ்லாமியரை ஒருத்தரை போட்டிருப்பார்கள். அவர்தான் அந்த அக்கௌண்டண்டாக இருந்து அதை கண்காணிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு எதை மாற்றி இருக்கிறார்கள் என்றால், இன்னைக்கு அக்கௌண்டன்ட் என்று சொல்லக்கூடியவர் அந்த பள்ளிவாசலையோ அல்லது வக்பு வாரியத்தை சேர்ந்தவர்களோ இல்லை, மாவட்ட கலெக்டர் அக்கௌண்டன்ட். மாவட்ட கலெக்டருக்கு என்ன வேலைன்னா, இப்போ கூடுதலாக ஒரு அக்கௌண்டன்ட் வேலை கிடைச்சிருக்கு அவருக்கு. இது ரொம்ப அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை. இப்போ இந்த சட்டத்தில் என்னென்ன திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க, 1995 கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம், இந்த சட்ட திருத்தம் இன்றைக்கு 2025 அந்த சட்டம் எந்த அளவுக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள், எதற்கு அதை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால், வக்பு வாரியம்ங்கிறது இஸ்லாமியர்களின் சொத்துக்களை பராமரிப்பதற்கான ஒரு சட்டம். அது ஒரு வாரியம். அந்த வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாத இருவரை அவர்கள் போடுவதாக அது திருத்தம் செய்திருக்கிறார்கள். புரிதலுக்காக நான் சொல்கின்றேன். காஞ்சி சங்கர மடம் இருக்கின்றது. காஞ்சி சங்கர மடத்துடைய சொத்துக்கள் எவ்வளவு இருக்கு என்று இதுவரை இந்து அறநிலைத்துறை கூட கேட்க முடியாது. அல்லது சிதம்பரம் கோயில் இருக்கின்ற, நடராஜர் கோயில் இருக்கின்ற அதை நிர்வாகம் செய்கிறார்கள். அதை நம்முடைய தமிழ்நாடு அரசு அல்லது இந்து அறநிலைத்துறை போய் கணக்கு கேட்டால் அதற்கும் அவர்கள் கணக்கு கொடுப்பதில்லை. அப்படிப்பட்ட சங்கர மடத்திலேயோ அல்லது சிதம்பரம் நடராஜர் கோயிலையோ நம்முடைய தோழர் யாக்கூப் போன்றவர்கள் அல்லது மரியாதைக்குரிய ஜவாஹிருல்லா போன்றவர்கள், இஸ்லாமியரை சேர்ந்தவர்கள் யாராவது இங்கே அவர்கள் தான் இதை இன்னும் ஒரு 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் இந்த சங்கர மடத்தையும் இதை நிர்வாகம் செய்வோம் என்று சொன்னால் இதை ஏற்றுக்கொள்வார்களா? நான் பொதுவாக இந்துக்கள் என்கிற மனநிலையில் இருப்பவர்களை பார்த்து நான் கேட்கின்றேன்.
சங்கர மடத்திற்கு சங்கராச்சாரியார் இன்றைக்கு நிர்வாகம் பார்க்கிறார்கள். நான் கேட்கின்றேன், அந்த சங்கர மடத்திலே இஸ்லாமியர்கள் கூட வேண்டாம், பார்ப்பனர் அல்லாத நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள், பல்லரோ பறையரோ கல்லரோ ஏதோ நாடாரோ ஏதோ ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் சங்கர மடம் எல்லாம் இருந்துச்சுப்பா, நானும் இந்து தான், நீ வந்து கெட் அவுட், யாரு சங்கராச்சாரியார், நீ கொஞ்சம் கெட் அவுட் எந்திரிச்சு நெல்லு, நான் இனிமேல் நிர்வாகம் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்வார்களா? கட்சிராஜா ஏற்றுக்கொள்வாரா? இல்ல கொஞ்ச நாளைக்கு அண்ணாமலை கூட சங்கர மடத்தினுடைய நிர்வாகம் பார்க்கட்டுமே, யாராவது அனுமதிப்பாங்களா? ஆனால் அனுமதிக்க முடியாது. ஏனென்றால் அது பார்ப்பன மடம், பார்ப்பனர்கள் மட்டும்தான் அந்த மடத்தை நிர்வாகம் செய்ய முடியும். பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் கூட அந்த மடத்தை நிர்வாகம் செய்ய முடியாது. அப்படி இருக்கின்ற சூழலில் வக்ஃபு வாரியம் வந்து இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கான சொத்து. எவன் அப்பா வீட்டு சொத்து? உன் அப்பா வீட்டு சொத்தா, மோடி சொத்தா, அமித்ஷா சொத்தா, இல்ல சங்கர மடத்துடைய சொத்தா? அது இஸ்லாமியர்கள் பெருவாரியான செல்வந்தர்கள் கொடுத்த சொத்து. அந்த சொத்தை நிர்வாகம் செய்வதற்கு, அந்த சொத்தை பராமரிப்பதற்கு எவன் போய் அங்க போய் நீங்க வந்து உறுப்பினராக போட முடியும்? இதை கேட்பதற்கு நாதி இல்லையா? மோடியும் அமித்ஷாவும் நினைச்சா நீங்க வந்து ஒரு நிர்வாகத்துக்குள்ள நீங்க போட்டு நீங்க அதை நிர்வாகம் பார்க்க முடியுமா? என்ன ஒரு அயோக்கியத்தனம் இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது எளிமையாக புரிவதற்காக நான் சொல்கின்றேன். இப்படி சட்டத்தை திருத்திக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த சட்டத்தை இன்னும் கூடுதலாக அந்த சட்ட திருத்தத்திலே மிக முக்கியமானது என்னவென்றால், சொத்துக்கள் வந்து வாடகைக்கு விட்டிருக்கலாம் அல்லது குத்தகைக்கு விட்டிருக்கலாம். வக்ஃபு வாரிய சொத்துக்களை வாடகைக்கு விட்டிருக்கலாம், குத்தகைக்கு விட்டிருக்கலாம். ஆனால் அதனுடைய உரிமை எல்லாமே வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானது. ஆனால் இப்போது என்ன திருத்தி இருக்கிறார்கள் என்றால், 12 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சொத்தை யாராவது பராமரித்திருந்தால் அந்த சொத்து அவர்களுக்கானது. என்ன அயோக்கியத்தனம் பாருங்க! வட மாநிலங்களிலே பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட் பகுதிகளிலே இன்றைக்கும் வழக்கு இருக்கின்றன. வக்ஃபு வாரிய சொத்துக்களை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். யார்? விஸ்வ இந்து பரிசுத்து, அங்க இருக்கின்ற பஜ்ரங் தள் போன்ற அமைப்புகள் அந்த சொத்துக்களை வேறொரு வடிவத்துக்குள்ள உள்ளே புகுந்து அந்த சொத்துக்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். வழக்குகள் இன்றைக்கும் இருக்கின்றன. அந்த வழக்குகளை 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த சொத்துக்கள் 12 ஆண்டுகளுக்கு மேல யாராவது அந்த சொத்துக்களை வந்து பராமரிச்சிருந்தாங்கன்னா அந்த சொத்து அவர்களுக்கு சொந்தமா. இதை விட இந்த இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிக்கிற கும்பல், களவாடுற கும்பல் கேவலம். உன் சொத்தை நீ வந்து உங்க வீட்டு சொத்தை நீ கொடுத்துருவியா? இன்றைக்கு வட மாநிலங்களில் இருக்கின்ற பள்ளிவாசல்கள் ஏதோ எந்த ஒரு பேரில் நின்று கொண்டு அந்த பள்ளிவாசலை கபலீகரம் செய்ய முயற்சிக்கிறார், அபகரிக்க முயற்சி செய்கிறார்கள். அப்படித்தான் உத்தரப்பிரதேச சம்பலிலே அந்த பள்ளிவாசலை அபகரிக்க முயற்சி செய்த போதுதான் 5 பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். எங்களுடைய பள்ளிவாசல் என்று சட்டம் சொன்ன பிறகும் கூட, சாட்சியங்களை சொன்ன போது கூட, பாபர் மசூதியை யாருக்கு கொடுத்தார்கள்? அதை இடித்தார்கள். அந்த நிலத்தை யாருக்கு கொடுத்தார்கள்? உச்ச நீதிமன்றத்திலே ஆதாரம் இல்லை. ராம இங்கதான் பிறந்தான், அங்கதான் பிறந்தான்னு சொன்னாங்க. ராம எங்கேயும் பிறக்கல, எனக்கு ஆதாரமே இல்லைன்ட்டாங்க. ஆனால் உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன சொன்னார்? பொது மனசாட்சிங்கிற அடிப்படையிலே, கூட்டு மனசாட்சி, பெரும்பான்மை இந்துக்களுடைய மனசாட்சி என்கின்ற அடிப்படையில் இந்த நிலத்தை நான் இந்துக்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். உறவுகளே, சொந்தங்களே, இன்றைக்கு நடக்கின்ற இந்த நீதிமன்றம் சாட்சியின் அடிப்படையில் நடக்கின்றதா அல்லது மனசாட்சியின் அடிப்படையில் நடக்கின்றதா? இந்துக்கள் பெரும்பான்மைவாதிகள் இருக்கிறார்கள், அவர்கள் நிலம் கேட்கிறார்கள், ஆகவே நாங்கள் கொடுக்கிறோம் என்று அந்த நிலத்தை கொடுத்து விட்டார்கள். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நடந்திருக்கின்றது! ஒரு உதாரணம் அது. அப்பொழுதுதான் 1991 வழிபாட்டு தலங்கள் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. சட்டத்தின் மூலமாக எந்த வழிபாட்டு தலத்தையும் நீ தொடக்கூடாது என்று சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தை மீறி இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே பள்ளிவாசலை, நிலங்களை, இஸ்லாமியுடைய வழிபாட்டு தலங்களை குறிவைக்கிறார்கள். அப்படித்தான் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்கள். அது 1939 வழக்கு போடப்பட்டு அந்த வழக்கில் சிக்கந்தர் பாதுஷா அவருக்கு சொந்தமானது, அவருடைய நிறைவாக அங்கே இருக்கிற பள்ளிவாசல் இருக்கின்றது என்று சொல்லி நீதிமன்றமே தீர்ப்பு சொன்னது. எங்க? லண்டன் நீதிமன்றம். லார்டு மோயா போன்றவர்கள் அதில் நின்று அந்த வழக்கை விசாரித்து அதில் தீர்ப்பு வழங்கினார்கள். ஆனால் இன்றைக்கு
அந்த நிலத்தை அபகரிப்பதற்காக அதை சொந்தம் கொண்டாடுவதற்காக இந்து என்கின்ற பெயரில் இன்றைக்கு கலவரத்தை வன்முறையை தூண்டுகிறார்கள். அப்பாவி இந்துக்களே, எப்படி பாரதிய ஜனதா RSS சங்பரிவார அமைப்புகள் இந்து என்கின்ற பெயரில் எப்படி ஒரு வன்முறையை தூண்டுகிறார்கள்? வட மாநிலங்களில் வன்முறையை தூண்டியது போல இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தூண்ட முயற்சி செய்கிறார்கள். பார்ப்பனர்கள் மட்டும்தான் இந்துக்கள், பார்ப்பனர் அல்லாத ஒரு இந்துக்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்வதற்காக ஒரு செய்தியை சொல்கின்றேன். இன்றைக்கு இந்து அறநிலையத்துறையில் இருக்கின்ற கோயில்கள், பல கோயில்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த சட்டத்தின் அடிப்படையில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம். அப்படி என்றால் அனைத்து இந்துக்களும் அர்ச்சகராகலாம், அதான் அர்த்தம். ஆனால் இதுவரை அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகுவதற்கு எந்த கோயிலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? நான் கேட்கின்றேன். இந்து என்கின்ற பெருமையோடு இன்றைக்கு அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள், ஹஜ்ராஜா போன்றவர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கு இந்து பெருமையாக பேசுகிறார்கள். ஆனால் எந்த கோவிலில் அவர்கள் மணியாட்ட முடிகிறது? எந்த கோவிலில் அவர்கள் நின்று கொண்டு அவர்கள் பூஜை செய்ய முடிகின்றது? பார்ப்பனர் அல்லாதோர் எந்த கோயிலுக்குள் உள்ளே புகுந்து அர்ச்சனை செய்ய முடியாது. தட்ட நீ உண்டியல்ல காசு போடலாம், காசை எடுக்க முடியாது. காசை எடுப்பதற்கு, பணத்தை எடுப்பதற்கான ஒரு வழிதான் பார்ப்பனர்கள் இந்த பூஜையை நடத்துகிறார்கள். காசு போடுறது நம்ம போடுறோம். பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் காசு போடுறாங்க, பார்ப்பனர்கள் தட்டேந்திரான். ஆனால் அவனுக்கு தான் அதிகாரம் இருக்கு. என்ன ஒரு அயோக்கியத்தனம் பாருங்க. நீ கோயிலுக்குள்ள போய் பூஜை நடத்த முடியுமா? கோயில போய் வழிபட முடியுமா? கோயில போய் சொந்தம் கொண்டாட முடியுமா? அவன் உண்டு கொழுத்து இன்னைக்கு வெளிப்படை எல்லா அதிகாரத்திலையும் அவன் இருக்கிறான். உச்ச நீதிமன்றத்தில் அவன் தான் இருக்கிறான், உயர் நீதிமன்றத்தில் அவன் தான் இருக்கிறான், பிரதமர் அலுவலகத்தில் அவன் தான் இருக்கிறான், IIT அவன் தான் இருக்கிறான், பல்கலைக்கழகங்கள் அவன் தான் இருக்கிறான். எத்தனை எல்லா இடங்களிலும் அதிகார வட்டத்திலே இருக்கிறார்கள் பார்ப்பனர்கள். பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? வெளிப்படையாக கேளுங்கள். நீதி உச்ச நீதிமன்றத்துக்கு போக எல்லாம் அவால்கள் தான் இருக்கிறாங்க. நான் பார்ப்பனருக்கு எதிராக பேசுவதற்காக சொல்லவில்லை. ஆனால் எப்படி 3% இருப்பவர் எப்படி அதிகாரத்திலே அவர்கள் அத்தனை பேரும் உள்ளே இருக்க முடிகின்றது? நீயும் இந்து நானும் இந்து என்று சொல்கிறார். கோயிலுக்குள்ளே விட மறுக்கிறார்கள். சமத்துவம் இல்லை. நீ சங்கராச்சாரியர்களை பக்கத்தில் போய் உட்கார முடியுமா? நான் இந்துக்களை பார்த்து கேட்கிறேன், அப்பாவி இந்துக்களை பார்த்து கேட்கிறேன். ஆனால் பள்ளிவாசலுக்கு வந்தால் ஆறை தழுவுவார்கள். மழை வெள்ளம் பேரிடர் காலத்திலே திறக்கப்பட்ட பள்ளிவாசல் எவ்வளவு பள்ளிவாசல் என்று நாம் பார்த்திருக்கின்றோம். வாரி வழங்கி இருக்கிறார்கள், படகுகளை கொண்டு வந்து மக்களை மீட்டிருக்கிறார்கள். ஆனால் அவ்வளவு வெள்ளத்திலையும் சிதம்பரம் தீட்சிதர் கோயிலுக்குள்ள மக்களை அடைக்கலம் போக உள்ள உடல் கோயில்கள் பூட்டப்பட தீட்டாகிவிடும் என்று எத்தனை பேர் புரிந்திருக்கிறார்கள்? இன்றைக்கு சட்டத்துக்கு மேல் சட்டத்தை கொண்டு வந்து மக்களை ஒடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆளுகின்ற அரசு, பாஜக அரசு மக்கள் விரோத அரசாக இருக்கின்றது. ஒவ்வொரு அதிகாரத்தையும் பறித்துக் கொண்டிருக்கிறார், கல்வி உரிமையை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். கல்வி இன்னைக்கு அவர்கள் கையிலே இருக்கின்றது. நீட் என்கிற பெயரில் நம்முடைய பிள்ளைகள் படிக்க முடியவில்லை. சரி, கல்வியை விட்டுருங்க, காவல்துறையுடைய அதிகாரத்தை கூட பறித்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் என்னுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் காவல்துறைக்கான அந்த திருத்த சட்டம் வரும்பொழுது எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இன்றைக்கு NIA ஒரு அமைப்பு எப்படி வந்தது? NIA நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இன்றைக்கு இந்தியா முழுக்க செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு மாநிலத்தில் அவர் எந்த வழக்கையும் விசாரிக்கலாம். தமிழ்நாடு காவல்துறை அல்ல, மாநிலத்தினுடைய காவல்துறை அனுமதி இல்லாமல் அவர் யார் வேணாலும் கைது செய்யலாம். காவல்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கு? பொதுவாக மாநிலங்கள் இருக்க எல்லா மாநிலங்களில் இருக்கிற காவல்துறை என்ன பண்ணுவாங்க? போற வர அவங்கள பார்த்து ஏதாவது வழக்கு போடுவாங்க, பொய் கேஸ் போடுவாங்க. எங்களை போன்றவர்கள் களத்தில் நின்று போராட எங்களை போன்றவர்களை கச்சஸ் போட்டு ரவுடி பட்டியலில் சேர்ப்பாங்க. ஆனா கலாச்சாரம் விற்கிறான், கஞ்சா விற்கிறான், எல்லாம் விற்கிறவங்க போனா அவங்க சுகமா காசு வாங்கிடுவாங்க. நான் காவல்துறை கொச்சைப்படுத்துவதாக சொல்லவில்லை. ஆனால் காவல்துறை அதிகாரம் என்னவா இருக்கின்றது? காவல்துறை அதிகாரங்களை பறித்திருக்கிறது பாஜக அரசு. இதெல்லாம் தமிழ்நாட்டை இன்றைக்கு எவ்வளவு மோசமாக இந்தி மயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஹோட்டலுக்கு போனா நம்ம இந்தியை கத்துக்கிட்டு அவன்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு, பாணி இருக்கா? நம்ம இந்தி தெரியணும்.
அவன் வந்து இங்க பிழைக்க வந்திருக்கிறான். இந்தி வடக்கிற்கு இந்தி பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் பிழைக்க வந்திருக்கிறாங்க. அவன் தமிழ் கத்துக்கிறல, ஆனா நம்மளை